ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மார்ச் 25க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தலாமா? இன்றைக்கி ஒரு 5 நியூஸ் மட்டும் இருக்குது. அப்படியே கவனிச்சிட்டே வந்துடுறீங்களா? பாருங்கள். ஃபஸ்ட்டு, விஜயநகர ஆட்சி கால புலிக்குத்தை பட்டான் நடுக்கல் கண்டெடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. புலியை குத்துறது தான் அந்த கல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். புலி குத்தப்பட்ட நடுக்கல் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்கள், கந்தளி அருகே விஜயநகர மன்னர் ஆட்சி காலத்தில் இருந்து தான் புலி குத்தப்பட்டான் கல். அந்த ஆயுதத்தை பாருங்கள். இதாங்க வந்து பார்த்திங்கன்னா கடாரின்னு வாங்க, கட்டாரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்டாரி. நல்லா இருக்குங்களா? தெரியுதுங்களா? இந்த ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் சங்க காலம் படிக்கிறப்போ இதுவும் தெரிய ஆரம்பிக்கும். அந்த கட்டாரி ஆயுதத்தை வச்சு பார்ப்பாங்களாம். அப்போது சங்க காலத்தில் உடன்கட்டம் ஏறுது பழக்கமும் இருந்திருக்கு பாருங்கள். இவங்க கையில் ஒரு குடுவை இருக்குங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்குமா இந்த இடத்துல. அவங்க என்ன பண்ணிப்பாங்களாம், கணவன் இறந்துட்டாருன்னா டைரெக்டாக என்ன பண்ணுவாங்களாம், அவங்களும் இறந்துருவாங்களாம், எண்ணெய் உடன்கட்டை ஏறிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டாக தெரிஞ்சுக்கிறது, விஜயநகர ஆட்சி காலத்தில் கட்டாரி என்ற ஒரு ஆயுதம் இருந்திருக்கு. அந்த ஆயுதம் மூலமாக என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த புலி வேட்டையாடும் பார்த்திங்களா விலங்குகளை, அதை தடுக்கிறதுக்காக வீரர்கள் போவானாம். அதில் இறந்துட்டானா அவன் என்ன பண்ணுவாங்களாம், அவனுக்கு பின்னாடியே அவன் மனைவியும் இறந்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கட்டாரி என்ற ஆயுதம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜயநகர காலத்தில் 14ஆம் நூற்றாண்டுன்னு நோட் பண்ணுங்கள். போதுமானது. நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மி தான் நியூஸஸ், பட் ஆனால் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள். நாட்டிலேயே முதலாவது சிறுநீரக சிகிச்சை பிரிவு சென்னை மருத்துவக் கல்லூரி கடந்த 1971ஆம் ஆண்டு டிசம்பரில் ஏற்படுத்தப்பட்டது. அப்போது இந்தியாவிலே முதல்ல சிறுநீரக சிகிச்சை பிரிவு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயம் பாருங்கள். தமிழகத்தில் 2021 தொடங்கப்பட்ட மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் பொதுமக்களின் வீடு தேடி மருந்து பொருட்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விநியோகப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளில் சிறுநீரக பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்குது. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, இந்த ஃபுல்லாகவே தண்ணி நிறைய குடிக்க சொல்கிறாங்க, நடைபயிற்சி மேற்கொள்ள சொல்கிறாங்க. இந்த ஆர்டிகல் ஜஸ்ட் அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சு வச்சுங்க, பெரியவங்க எல்லாருக்குமே சொல்லுங்கன்றது நான் சொல்கிறேன். அடுத்தது இன்றைக்கான குறள் பாருங்கள். ஊழலையும் உப்பகம் காண்பார் உழைவின்றி தாழாது ஊஞ்சற்றுபவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோர்வில்லாமல் முயற்சியை மேற்கொள்கிற எவனாக இருந்தாலும் அவனுக்கு வர இடையூறு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வெற்றியை காண்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கிரிட்டிக் நியூஸ் தாங்க. நானும் எடுத்து பார்க்குறேன் எங்கேனா ஒரு மூலையில் ஒரு நியூஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு, பட் கிடைக்கவே இல்லைன்றத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். பார்ப்போம். இனி வரும் காலங்களில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்னால் கொடுத்துட்றேன். சைட் பை சைடாக நீங்கள் என்ன பண்ணி படிச்சுட்டே வாங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.